தனுசு ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதிர்ஷ்டமாக அமைய போகுதா? நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேற போகுதா? நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த காரியங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கள் நேரத்தையும் பணத்தையும் நிர்வகிக்க வேண்டியதா இருக்கும். முக்கியமான பணிகளை நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடாதீங்க. இல்லைனா உங்க வேலை பாழாயிரும். வேலையில உங்கள் எதிரிகள் தேவையற்ற விஷயங்களை உங்களை சிக்க வச்சு சதி செய்யலாம். அதனால சிறிய விஷயங்கள்ல சிக்க வைக்கிறதுக்கு பதிலாக அதை புறக்கணிச்சிருங்க. இந்த வாரம் தொழிலதிபர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். அது தொழில் அல்லது வணிகமாக இருந்தாலும் உடனடி லாபங்களை தேடி குறுகிய கால இழப்புகளை தவிர்க்கணும். வாரத்தின் இரண்டாம் பாதியில் திடீரென ஏற்படும் பெரிய செலவுகள்லாம் உங்கள் பட்ஜெட்டை சீர்குலைக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு குடும்ப உறுப்பினரின் உடல் நலம் குறித்து நீங்கள் கவலைப்படலாம். மேலும் தன்னம்பிக்கையால் காரியம் சாதிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போதுங்க. ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறாரு. எதிர்பார்த்த செயல்கள்லாம் நன்மையில் முடிய போகுது. தடைப்பட்ட சில செயல்கள்லாம் தாமதமாக நடக்கும். வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற காலமாக இந்த வாரம் இருக்க போதுங்க. மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரியில் ஏற்பட்ட மனசங்கடங்கள்லாம் அகலப்போகுது. மாநில மாவட்ட அளவிலான போட்டி பந்தயங்களில் கலந்து வெற்றி பெறுவாங்க. கலைத்துறையினர் ஏற்றம் பெறுவாங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள்லாம் இந்த வாரம் நடக்க போகுது. பணப்புழக்கம் மிகுதியாக இருக்க போதுங்க. கடன் தொல்லையெல்லாம் குறைய போகுது. வெளியூர் பயணத்தின் மூலமாக ஆதாயம் உண்டாக போகுது. திருமண வாய்ப்புகள்லாம் வாசல் கதவை வந்து தட்ட போகுது. வீட்டில் சிறு சிறு சுபமங்கல நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழ போறீங்க. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க. சிலருக்கு தற்போது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை கூட உண்டாகலாம். மேலும் ராகுவும் சனி பகவானும் அனுகூலமாக இருக்கிறாங்க. ராசிநாதன் குரு அஷ்டம ராசியில் இருப்பதால் நேரடி பலம் இல்லை இருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் தன சுகஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படாது. 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பார்க்கறதால சுப செலவுகள்லாம் ஏற்படும். அதன் மூலமாக பணம் செலவாகும். லாபாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானம் வருவதால் தொழில் லாபம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. முக்கியமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து லாபம் அடைவீங்க. நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் உள்ளவங்க மேலதிகாரிகளிடம் சரியானபடி நடந்துக்கணும். சிலருக்கு வேலையில் இடமாற்றம் உண்டாகும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் தடங்கல்கள் ஏற்படலாம். குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்ய முடியாத சங்கடம் வரும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறப்போதுங்க. உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டப்பட்டவங்க விலகி விடுவாங்க. மனம் விரும்பியது போல நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேரப்போதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை காணப்படும். உறவினர் வருக இந்த வாரம் இருக்க போதுங்க. குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுவீங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படுதுங்க. தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலைகளில் டென்ஷன் கொடுக்கறதா இருந்தாலும் நல்லபடியாக முடியும். பெண்களுக்கு இருந்த தடைகள்லாம் இந்த வாரம் நீங்க போதுங்க. கலைத்துறையினருக்கு எதுலையுமே கூடுதல் சிரத்தையுடன் இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு விரும்பியதை செய்யணுங்கிற எண்ணம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட போதுங்க. செலவுகளை சமாளிக்கிறதுக்கு தேவையான பணம் கிடைச்சிரும். உறவினர்கள் வருக மகிழ்ச்சியோட ஆதாயமும் தருவதா இருக்கும். திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த வாரம் நீங்க. சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. உறவினர் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாகனத்தில் செல்லும் போது நீங்கள் ரொம்ப கவனத்தோட போகிறது ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ப சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் தரும் விதமாக அமையும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளும் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமைய போகுது. வேலை பார்க்கும் பெண்களுக்கு வீட்டில் ஏற்பட்ட சிரமங்கள்லாம் நீங்க போகுது. மேலும் இந்த வாரம் மதிப்பமான பலன்கள் கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். நீங்கள் ரொம்பவே உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பணிமாறுதல்கள்லாம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம்
கொஞ்சம் சுணக்கமாக தான் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து தனவரவு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடணும். நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மனநிம்மதி உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை பளு அதிகரிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலமாக வருமான உயர்வு ஏற்படுங்க. தொழிலில் முன்னேற்ற நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டமெல்லாம் குறைய போதுங்க. பிள்ளைகளால் திருப்தியும் மன நிம்மதியும் அதிகரிக்கலாம். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. பிரகாசமான எதிர்காலம் அமைய போகுது. புதிய முதலீடுகளில் ரொம்பவே கவனமாக இறங்கணும். நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு இந்த வாரம் கொண்டு வரப்போகுது. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால மனம் விரும்பிய பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்தில் நிதானம் தவறி செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை மிக நுட்பமாக செய்யணும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக ரொம்பவே பாடுபட வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆசி இந்த வாரம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்குது. நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறு தடைகள்லாம் விலகி நன்மை கிடைக்குங்க. மேலும் இந்த வாரம் குழப்பங்கள் ஆகல போதுங்க. இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சு மன நிம்மதி அடைய போறீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடந்து முடிய போதுங்க. முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க. ஆடம்பர செலவுகள்லாம் இந்த வாரம் அதிகரிக்க போதுங்க. தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள்லாம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பணிகளை செஞ்சு முடிச்சு நிர்வாகத்தில் நல்ல பேர் பெறுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்குவதும் புதுப்பிப்பதும் போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபட போறீங்க. பெண்களுக்கு மனமகிழும்படியான சம்பவங்கள்லாம் நடந்தேற போகுதுங்க. கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலமாக இந்த வாரம் இருக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள்லாம் தேடி வரப்போகுதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நன்மையை தரும். கல்வியில் ஆர்வம் உண்டாகும். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அடுத்தவர்கள் செயல்கள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அதனால் நிதானமாக செயல்படுறது நன்மையை தருங்க. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு கூடும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை கேட்கறது மூலமாக ஞானத்தன்மை அதிகரிக்க போது. பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் கிடைக்க போதுங்க. தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுது. சுபகாரிய செலவுகள்லாம் ஏற்பட போதுங்க. புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கலாம். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க போதுங்க. அழகிய வீடு, ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெற போறீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெற போதுங்க. பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. மேலும் கேது முயற்சியில் தடைகளையும் வேலை தொழிலில் நிம்மதியற்ற நிலையும் ஏற்படும். ராகுவால எல்லாம் மாறப்போகுதுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பிரச்சனைகள் குறையும். மனசுல அமைதி உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை இந்த வாரம் நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க. மனசுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க. மேலும் எதிர்பார்த்தபடி தனவரவுகள்லாம் கைக்கு வந்து சேரப்போதுங்க. வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செஞ்சு மகிழ்வீங்க. வேலையில் சுறுசுறுப்பு குறைஞ்சு சோம்பல் அதிகரிக்க போதுங்க. மற்றவங்க உயர்வை கண்டு பொறாம கொள்ளாது இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. தீவிர முயற்சிக்கு பின்னாடி இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்பட போகுது. வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் மூலமாக வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்ள போறீங்க. பிறந்தநாள் விருந்துகளில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க. நல்லோர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாக போதுங்க. சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதுக்கேற்ற மாதிரி ஆதாயமும் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சஞ்சாரம் திங்கள் வரை நெருக்கடியை ஏற்படுத்துங்க. அதுக்கு பின்னாடி நிலை மாறும். ராசிநாதனின் பார்வைகளால் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள்கள்லாம் சேரப்போதுங்க. மேலும் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகம் பேசுகிறத நீங்கள் தவிர்த்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க சொல்கிறத நம்பும் முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் நம்புங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளோடு இருக்கிறத விட்டு வாடிக்கையாளர்கள் தேவை அறிஞ்சு செயல்படுறது
செய்கிறது உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவும். மேலும் எதிர்பாராத விதமாக பல வழிகள்லையும் தனவரவுகள்லாம் வந்து சேரப்போதுங்க. வந்த பணத்தை வீண் செலவுகள் செய்யாமல் சேமித்து பிற்காலத்துக்கு உதவிகரமாக வைக்கிறது தான் நல்லது. வேலைகளில் சுறுசுறுப்பை கூட்டி சிறப்பாக பணிபுரிந்து அதிகாரிகள் பாராட்ட பெறுவீங்க. மனசில் மற்றவங்களுக்கு உதவும் நல்லெண்ணம் அதிகரிக்க போதுங்க. வியாபாரம் சம்பந்தமான பயணங்களால் எதிர்பார்ப்புக்கு மேலே அதிக லாபம் கிடைக்க போகுது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு தான தர்மங்கள்லாம் செஞ்சு மகிழ போறீங்க. சிலருக்கு தீவிர முயற்சிக்கு பின் அரசு அல்லது அரசியல்வாதிகளின் சிபாரிசால புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களுக்கு வங்கி கடன்கள்லாம் கிடைச்சு முன்னேற்றம் ஏற்பட போகுது. மேலும் சூரியனால எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியா முடிய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க போதுங்க. அரசு வழி முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடிய போகுது. நஷ்டத்தில் இயங்கிய தொழிலும் முன்னேற்றம் அடையுங்க. மேலும் லாபம் பெருகும். மேலும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை அஷ்டகம் படித்து தட்சிணாமூர்த்தியை வணங்கி வரதால பண கஷ்டமெல்லாம் நீங்கி கல்வியில் வெற்றியும் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.